வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி கோணிப்பனைகளை அணிந்து நூதன முறையில் விவசாயிகள் தலைமை செயலகம் முன்பு போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் அறிவித்த அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கு இது பொருந்தாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்கலாம் மக்களே. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாக்குறுதிகளை கொடுத்து அரசு நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்று, விவசாயிகளுடன் மோதி என்ன பயன், இப்படியெல்லாம் பதாகைகளை அறிந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க தலைமைச் செயலகத்தின் முன்பாக. தமிழகத்துல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 கட்டங்களாக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தார். முதல் கட்டமா 50,000 தள்ளுபடியும், இரண்டாம் கட்டமா 75,000 தள்ளுபடியும், மூன்றாம் கட்டமா எப்ப இந்த தள்ளுபடி வரும் அப்படின்ற மாதிரி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பெரிதா எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பயிர்க்கடன் முழு தள்ளுபடி கோரி கோணிப்பணிகளை அறிந்து விவசாயிகள் தலைமை செயலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னை தலைமை செயலகம் முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோணிப்பைகளை அணிந்து நூதன முறையில் நடைபெற்ற போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து அருகில் உள்ள சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்று பின்னர் விடுவித்தனர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தின் பொழுது செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் தலைவர் இளங்கீரையன் கூறுகையில், வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பட்ஜெட்டாக இல்லை, முதல்வர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை தான் நிறைவேற்ற கேட்கிறோம். முதல்வர் என்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு அப்படின்னா, 5 ஏக்கருக்கு குறைவாக யாரெல்லாம் பயிர்க்கடன் விவசாய கடன் வாங்கியிருக்காங்களோ 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல யாரெல்லாம் தள்ளுபடி இது விவசாய கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 50% தள்ளுபடி, இதை தான் கொடுத்திருக்காரு முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல. இதை வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து 75,000க்கு மேல கடன் வாங்கிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு 35,000 தான் தள்ளுபடி. 75,000 இருந்து 76,000 80,000 ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காருன்னா அவங்களுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. இந்த நிலையை மாற்றி அமைங்க. அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா 5 ஏக்கருக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% தள்ளுபடி, கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. கோணிப்பணிகளை அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் இந்த மாதிரி போக்குவரத்து வந்து பாதிப்பு ஏற்பட்டது. அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க வேண்டும் என கூறிய முதல்வர் அவர்கள் முழு கடன் தள்ளுபடி கூறியதை நம்பி வாக்களித்தோம். வாக்குறுதிப்படி முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும் கரும்புக்கு 4,500 ரூபாயும் கொடுப்பதாக கூறினார். ஆனால் கொஞ்சம் கூட தரவில்லை. கத்தி படத்தில் விவசாயத்தை பற்றி நிறைய பேசினார்கள், ஆனால் முதல்வராக எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இப்படின்ட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு சில நல்ல செய்திகளை வெளியிடுவாரு அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத 75,000 1 லட்சமா அதிகம், குறைந்தபட்சம் தள்ளுபடி அப்படின்றது 1 லட்சம் ரூபாயும், அதிகபட்ச தள்ளுபடி அப்படின்றது 4 லட்சம் ரூபாயும் வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடியுடைய பெறணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை சென்று உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை இப்பவே செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.